இந்த வீடியோவில் அசைன்மெண்ட் மாடலில் ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அசைன்மெண்ட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இது எல்லாமே ஜாப்ஸு. இதில் 5 பர்சன்ஸ் இருக்காங்க, 5 ஜாப்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த ப்ராப்ளம்க்கு யூஸிங் ஹங்கேரியன் மெத்தட் வி கோயிங் டு ஃபைண்ட் அசைன்மெண்ட் காஸ்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஸ்டினில் கொடுத்தது அப்படியே எழுதுங்க. இதெல்லாம் எழுதிடணும் கொஸ்டினில் கொடுத்தது. இப்போ கொஸ்டினில் கொடுத்தது எழுதினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணணும்னா, இது பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு தான் நம்ம செக் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம ப்ரொசீட் பண்ணணுமே. ஸோ ஃபஸ்ட்டு த கிவன் காஸ்ட் மேட்ரிக்ஸ் 6ன்னு எழுதிடணும். எழுதிட்டு இப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் என்னது 1 2 3 4 5, நம்பர் ஆஃப் காலம்ஸ் 1 2 3 4 5. ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம் அப்படின்னா இது ஒரு பேலன்ஸ்டாக இருக்குது. ஆமாவா இல்லையா? ஸோ இதில் 5 ஈக்குவல் டு 5ன்னு வருது. ஸோ இந்த ப்ராப்ளம் பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். சப்போஸ் இது பேலன்ஸாக இல்லைன்னா டம்மி ரோஸ் டம்மி காலம்ஸ் ஆட் பண்ணுவோம். அதை அடுத்த மாடலில் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பேலன்ஸ்டாக இருக்குது. நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம். ஸோ 5 ஈக்குவல் டு 5, கரெக்டாக 5 ரோஸ் 5 காலம் இருக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். அடுத்தது என்ன பண்ணுவோம்னா, ரோ டிஃப்ரென்ஸ் தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம கொஸ்டினில் இருக்கிறது அப்படியே எழுதிட்டு, இந்த ரோவில் எது மினிமம், இந்த சின்னதாக பென்சில் எழுதிக்கோங்க 1, இந்த ரோவில் 0, இந்த ரோவில் என்ன மினிமம் 2, இந்த ரோவில் 0, இந்த ரோவில் என்ன மினிமம் 5. ஸோ இப்படி நீங்கள் எழுதியிருக்கீங்களா, இதால் ஃபுல்லாக மைனஸ் பண்ணணும். இந்த 1ஆல் ஃபுல்லாக 8 - 1, 4 - 1, 2 - 1, 6 - 1, 1 - 1 சொல்லிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ரோக்கும் மைனஸ் பண்ணி இங்கே எழுதி வைக்கணும். ஓகே, இப்போ நம்ம ரோ டிஃப்ரென்ஸ் எழுதிட்டோம். எப்படி அந்த இதில் ரோலே எது மினிமம் அப்படின்னு எடுத்து எழுதிட்டு அதை மைனஸ் பண்ணணும் ஒவ்வொரு ரோக்கும். இப்போ இந்த ரோவில் எது மினிமம்னா 1 தான். ஸோ இது ஃபுல்லாக 1ஆல் மைனஸ் பண்ணி போட்டுடணும். அடுத்தது 0, அதனால் அதை அப்படியே எழுதிடுவோம். ஓகே, அடுத்தது 2. ஸோ 2ஆல் ஃபுல்லாக மைனஸ் பண்ணோம். 3 - 2, 8 - 2, 9 - 2, 2 - 2, 6 - 2 அந்த மாதிரி. அடுத்தது 0, அடுத்தது 5, அந்த மாதிரி பண்ணி எழுதிட்டோன்னா இதுதான் ரோ டிஃப்ரென்ஸ். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காலம் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த காலமில் எது மினிமம், இந்த ஃபஸ்ட்டு காலமில் 0 மினிமம், செகண்ட் காலமில் 0 மினிமம், தேர்ட் காலமில் 1 தான் மினிமம், அடுத்ததில் 0 மினிமம், நெக்ஸ்ட்டு 0 தான் மினிமம். ஸோ இப்போ 7 - 0, 7 0 - 0, 1 - 0, 4 - 0, 4 - 0, அந்த மாதிரி ஒவ்வொரு காலமும் மைனஸ் பண்ணி எழுத போகிறோம். அதுதான் காலம் டிஃப்ரென்ஸ். ஸோ அப்படி நீங்கள் மைனஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா ஒவ்வொரு காலத்துக்கும் மினிமமால் மைனஸ் பண்ணி எழுதுனீங்கன்னா இந்த இது கிடைக்கும். இதெல்லாம் 0 0னால அப்படியே எழுதுறோம். இப்போ தேர்ட் காலம் 1 தான் மினிமம். ஸோ 1 - 1 0, 5 - 1 4, அடுத்தது 7 - 1 6, 1 - 1 0, 3 - 1 2, மற்றதெல்லாம் 0னால அப்படியே எழுதிட்டோம். ஸோ இதுதான் காலம் டிஃப்ரென்ஸ். ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்னா பேலன்ஸ்டாக இருக்குது. கிவன் காஸ்ட் மேட்ரிக்ஸ் பேலன்ஸ்டு அசைன்மெண்ட் ப்ராப்ளம். அடுத்தது ரோ டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். ரோவில் எது மினிமமோ அதை டிஃப்ரென்ஸ் பண்ணிடணும். அடுத்தது ஆன்சர் தான் ரோ டிஃப்ரென்ஸ். இப்போது இதில் காலமில் எது மினிமம்னு எழுதிட்டு காலம் டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சிடணும். அடுத்தது நீட்டாக இப்போ எழுதிடணும். இப்போ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஹங்கேரியன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி யூஸ் பண்ணோன்னா, இதோட கண்டிஷன் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரோ ஸ்கேனிங் நடக்கும். ஓகேவா? ரோ ஸ்கேனிங் நடக்கும். இது சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா இந்த மாதிரி ரோவில் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்கள் வர்டிக்கல் லைன் வரையணும். ஓகே, வெர்டிக்கல் லைன் வரையணும். இப்போ காலம் ஸ்கேனிங்கில் சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா காலம்னா இப்படி தானே காலம் ஸ்கேனிங்கில் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா நீங்கள் ஹரிசாண்டல் லைன் வரையணும். ஓகே, ஹரிசாண்டல் லைன் வரையணும். ரோவில் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா வர்டிக்கல் லைன், காலமில் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஹரிசாண்டல் லைன். நான் சொல்கிறேன் அது என்ன ரோ ஸ்கேனிங்னு. இப்போது இதுதான் ரோ. இப்போது ஒவ்வொரு ரோலையும் பார்க்கணும். நம்மளோட மெயின் கண்டிஷன் என்னென்னா, நம்ம ஒவ்வொரு ரோ இப்போ ஈச் ரோ பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி 1 0 தான் இருக்கணும். சப்போஸ் 2 0 இல்லை 2க்கு மேலே நிறைய 0 இருந்தால் ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட்டு ரோ ஸ்கேனிங் பாருங்கள். இப்போ இந்த ரோவில் 2 0 இருக்குது. ஸோ 2 0னா எடுக்கக்கூடாது, எக்ஸாக்டாக 1 0 இருக்கணும். அடுத்தது பாருங்கள் இருக்குது. ஸோ எக்ஸாக்டாக ரோ ஸ்கேனிங்கில் கரெக்டாக 1 0 இருக்கனால அந்த 0ல் பாக்ஸ் போட்டுட்டு ரோவில் தானே பார்க்குறோம். ரோவில் பார்க்குறோனால வர்டிக்கல் லைன் தான் வரையணும். அந்த 0வும் பாஸ் ஆகிற மாதிரி வர்டிக்கல் லைன் வரையணும். ஓகே,
வெர்டிக்கல் லைன் வரையணும். நெக்ஸ்ட்டு அடுத்தது வந்து ரோ ஸ்கேனிங் பண்ணணும். ரோ ஸ்கேனிங் பார்க்கும்போது ஒரே ஒரு 0 தான் இருக்குது. ஸோ நம்ம கண்டிஷன் படி எக்ஸாக்ட்லி 1 0 இருந்துச்சு. ரோவில் பார்த்தா வெர்டிக்கல் லைன் தான் வரையணும். ஸோ இந்த 0 அடிச்சிச்சு. இப்போ வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிட்டோம். அடுத்த ரோவில் பாருங்கள், கரெக்டாக எக்ஸாக்டாக 1 0. ஏன்னா இது ஆல்ரெடி இங்கேயே அடிச்சாச்சு. அடுத்த ரோவில் கரெக்டாக 1 0 இருக்குது. ஸோ ரோவில் தான் பார்க்குறோனால வெர்டிக்கல் லைன் வரைஞ்சோம். அடுத்த ரோவில் பாருங்கள் 2 0 இருக்குது. ஸோ பண்ண முடியாது. இப்போ ரோ ஸ்கேனிங் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து காலம் ஸ்கேனிங். இங்கே இங்கே 0 அடிச்சாச்சு. ஓகே, இந்த காலம் அதே தான். காலம் ஸ்கேனிங்லேயும் எக்ஸாக்டாக 1 0 இருக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக காலம் ஸ்கேனிங்கில் எக்ஸாக்டாக 1 0 இருக்குது. ஸோ அதை பாக்ஸ் பண்ணி காலமில் பண்ணுறோனால ஹரிசாண்டல் லைன் வரையணும். ஓகே, அடுத்தது இந்த காலமில் இது ஆல்ரெடி அடித்தாச்சு, இதுவும் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு காலமில் கரெக்டாக இது ஆல்ரெடி அடித்தாச்சு, இது ஒன்று தான். ஸோ காலம் ஸ்கேனிங் தானே எடுத்தோம். காலம்னா என்ன பண்ணும், ஹரிசாண்டல் லைன் வரையணும். ஓகே, ரோ ஸ்கேனிங் பண்ணிங்கன்னா வெர்டிக்கல் லைன் வரையணும். காலம் ஸ்கேனிங்னா ஹரிசாண்டல் லைன். ஓகே, ஹரிசாண்டல் லைன். காலம் ஸ்கேனிங்னா ஹரிசாண்டல், ரோ ஸ்கேனிங்னா வெர்டிக்கல். நம்மளோட டார்கெட் என்னென்னா எல்லா 0வும் ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். இல்லைன்னா வந்துட்டு எக்ஸாக்டாக வர ஒரு 0வை பாக்ஸ் போட்டுடணும். பட் ஒரு 0 கூட மிச்சம் வைக்கக்கூடாது. அதுதான் மெயின். ஒரு 0 இருந்தால் கூட நம்ம அடுத்தடுத்து ரோ ஸ்கேனிங், காலம் ஸ்கேனிங் அந்த மாதிரி போயிட்டே இருக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ எத்தனை அலோகேட் ஆகியிருக்குன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி எல்லா 0வும் அடித்தாச்சு. எதாவது லெஃப்டாக இருக்கான்னு பாருங்கள். 0 மட்டும் இதில் அடித்தாச்சு. இது பாக்ஸ் போட்டாச்சு, இது பாக்ஸ் போட்டாச்சு, இது பாக்ஸ் போட்டாச்சு, இது பாக்ஸ் போட்டாச்சு, இது அடித்தாச்சு, இது பாக்ஸ் போட்டாச்சு, அடித்தாச்சு. ஸோ எல்லா 0வோட ஒர்க்கும் முடிஞ்சிச்சு. இப்போ எத்தனை பாக்ஸ் இருக்கோ அதுதான் அலோகேட்டட்னு சொல்லுவாங்க. கவுண்ட் பண்ணுங்கள். 1 2 3 4 5. ஸோ 5 பாக்ஸ் இருக்குது. 5 பாக்ஸ் இருக்குது, அதாவது 5 அலோகேஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். 5 அலோகேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதோட கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். நம்பர் ஆஃப் லைன்ஸும் எடுத்துக்கலாம், இல்லை எத்தனை அலோகேஷன் கூட எடுத்துக்கலாம். ஸோ எத்தனை அலோகேஷன் இருக்குது, 5. இல்லைனா நான் எத்தனை லைன் கூட கவுண்ட் பண்ணுங்கள். இது 1 இருக்குது, அடுத்தது இது 2, அதாவது 1 2 3 4 5 லைன்ஸ். இல்லைனா 5 அலோகேஷன் கூட எடுத்துக்கலாம். நம்ம எப்படி வேணால் கன்சிடர் பண்ணலாம். ஸோ 5 ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ். இது என்ன மேட்ரிக்ஸு, 5 cross prime மேட்ரிக்ஸ், 5 rows 5 columns. இது என்ன மேட்ரிக்ஸ்னால் 5 cross prime மேட்ரிக்ஸ். ஸோ அப்போது 5 ஈக்குவல் டு 5 பார்க்கணும். இது நான் 2 நம்பரும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த 2 நம்பரும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து சொல்யூஷன் வந்து ஆப்டிமல்னு சொல்லிட்டு நம்ம மினிமல் ஆப்டிமல் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவோம். இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ இப்போ இதை அழகாக எடுத்து வச்சுக்கலாம். அடித்ததெல்லாம் விட்டுட்டு வெறும் அலோகேட் ஆன பாக்ஸ் மட்டும் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். அப்போ த சொல்யூஷன் ஆப்டிமல்னு சொல்லிட்டு இந்த மேட்ரிக்ஸை தான் அப்படியே தான் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? வெறும் அலோகேட்டட் பாக்ஸ் மட்டும் போட்டு எழுதியிருக்கேன். ஓகே, இப்போது ஏக்கு வந்து இப்போ என்ன நெக்ஸ்ட்டு ஸோ இந்த ஆப்டிமல் மினிமல் சொல்யூஷன் தான் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகே, இப்போது ஏக்கு எங்கே வந்து பாக்ஸில் மார்க் ஆகிருக்கு, 1 2 3 4 5. 1 minute. இப்போ வந்து ஏக்கு எங்கே அலோகேட் ஆகிருக்கு, ஏல வந்து ஃபிஃப்த்தில் தான் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ கொஸ்டினில் ஏக்கு 5th என்ன இருக்குது, இதுதானே கொஸ்டின்னு. ஏக்கு 5th என்ன இருக்குது, 1. ஸோ 1 ப்ளஸ் அலோகேட் ஆனது மட்டும்தான் பார்க்கணும். பியில் 1 தான் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ பியில் 1 என்னது, 0 ப்ளஸ் சியில் வந்து 1 2 3 4 4ல் தான் அலோகேட் ஆகிருக்கு. சியில் 1 2 3 4 4 என்னது 2 ப்ளஸ் அடுத்தது டியில் வந்து 3ல் தான் அலோகேட் ஆகிருக்கு. டியில் 3 என்னது 1 ப்ளஸ் இயில் வந்து 2 தான் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ இயில் 2 என்னது 5. ஸோ இதை ஆட் பண்ண போகிறோம். 1 + 0 + 2 + 1 + 5. அப்போ ஆன்சர் வந்து என்னதுன்னா 9. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து மினிமல் சொல்யூஷன். ஸோ மினிமல் ஆப்டிமல் சொல்யூஷன் 9. நம்ம ஒரு சின்ன ரீகேப் மட்டும் சொல்கிறேன். இப்போ இதுதான் கொஸ்டின். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம என்ன செக் பண்ணோன்னா இது பேலன்ஸ்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். எப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ்னு 5 rows 5 காலம் இருக்குது. ஸோ 2 ஈக்குவலாக இருக்கனால த ப்ராப்ளம் இஸ் பேலன்ஸ்டாக அசைன்மெண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லணும். அப்படி பேலன்ஸ்டாக இல்லைன்னா டம்மி ரோஸ் அண்ட் காலம் இருக்கும், ஆட் பண்ணுவோம். அதை அடுத்த ப்ராப்ளமில் பார்ப்போம். அடுத்தது இது முடித்த உடனே ரோ டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ரோ டிஃப்ரென்ஸ்னால் இதுலேயே இந்த ஒவ்வொரு ரோவில் எது மினிமம் நம்பர், ஃபஸ்ட்டு இதுக்கு 1, செகண்டுக்கு 0, அடுத்ததுக்கு 2, அடுத்ததுக்கு 0, அடுத்ததுக்கு 5. ஸோ அந்த நம்பரால் ஒரு ரோ ஃபுல்லாக மைனஸ் பண்ணுறது
அந்த இந்த 1னா 1ஆல் ஃபுல்லாக மைனஸ் பண்ணு, 0னா 0ஆல் மைனஸ் பண்ணு, 2னா 2ஆல், 0னா 0, 5னா 5, அந்த மாதிரி பண்ணிட்டு வர்றது தான் ரோ டிஃப்ரென்ஸ். அடுத்தது காலம் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ ஒவ்வொரு காலமுக்கு எது மினிமம்? ஃபஸ்ட்டு காலமுக்கு 0, அடுத்ததுக்கு 0, அடுத்ததுக்கு 1, அடுத்தது 0 0. ஸோ ஒவ்வொரு காலத்துக்கும் அதுக்கேற்ற மாதிரி மைனஸ் பண்ணால் அது காலம் டிஃப்ரென்ஸ். இது பண்ணுங்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நீட்டாக அதை எழுதிட்டு இப்போது ஹங்கேரியன் மெத்தட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ரோ ஸ்கேனிங், காலம் ஸ்கேனிங் பண்ணும். ரோ ஸ்கேனிங் பொறுத்த வரைக்கும் ரோவில் பார்க்கும்போது வந்துச்சுன்னா வர்டிக்கல் லைன். காலம் ஸ்கேனிங், காலமில் பார்க்கும்போது உங்களுக்கு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஹரிசான்டல் லைன். ஓகே, இதோடைய கண்டிஷன், ஹங்கேரியன் மெத்தடோட கண்டிஷன் என்னென்னா ரோ ஸ்கேனிங்கில் பார்க்கும்போது ஒவ்வொரு ரோ ஸ்கேனிங்கில் பார்க்கும்போது எக்ஸாக்டாக ஒரு 0 இருந்தால் தான் பாக்ஸ் போடணும். ரிமைனிங் அந்த ரிமைனிங் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். இப்போ ரோ ஸ்கேனிங்னா என்ன அர்த்தம்? எக்ஸாக்டாக ஒரு பாக்ஸ் இருந்துச்சுன்னா ரோவில் பார்க்குறோனால நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வர்டிக்கல் லைன் தான் வரைவோம். ஓகே, ஸோ இதே காலம் ஸ்கேனிங், இப்போ ரோ ஸ்கேனிங்லாம் முடிச்சுட்டு ஓகே அடுத்தது நமக்கு எதுவுமே கிடைக்கலன்னா அடுத்து காலம் ஸ்கேனிங்கில் போகணும். காலம் ஸ்கேனிங்கில் எக்ஸாக்டாக 1 0 இருந்துச்சுன்னா நம்ம ஹரிசான்டல் லைன் வரையணும். ஓகேவா, அப்படி பண்ணிட்டு வரணும் நம்ம. ஸோ நம்மளோட டார்கெட் என்னென்னா எல்லா ஜீரோஸும் வந்துட்டு ஒன்று அலோகேட் ஆகிருக்கணும், இல்லை ஸ்ட்ரைக் அவுட் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ரோ ஸ்கேனிங், காலம் ஸ்கேனிங் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே வருவோம். அதுதான். ஸோ அதை அப்போ வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் இருந்தால் தான் இந்த ப்ராசஸ் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இங்கே மொத்தம் எத்தனை லைன்ஸ் இல்லைனா எத்தனை அலோகேட் ஆன பாக்ஸ்ன்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ 5 ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ், இது 5 × 5. ஸோ 5 ஈக்குவல் டு 5னால சொல்யூஷன் வந்து ஆப்டிமல். ஸோ இந்த லாஸ்ட்டாக வந்த ஆன்சரே எடுத்து போட்டுட்டு நான் அலோகேட் ஆன பாக்ஸ் மட்டும் போட்டுக்கேன். அடுத்தது வந்துட்டு இப்போது மினிமல் ஆப்டிமல் சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணோன்னா இப்போ வந்து ஏல என்ன அலோகேட் ஆகிருக்கு? ஏல வந்து 5th பொசிஷனில் தான் அலோகேட் ஆகிருக்கு. ஸோ கொஸ்டினில் ஏல 5th பொசிஷன் என்ன இருக்குது? 1. பியில் 1st பொசிஷனில் என்ன இருக்குது? 0. சியில் 4th பொசிஷன் தான் அலோகேட் ஆகிருக்கு. என்ன இருக்குது? 2. அதே மாதிரி டியில் 3rd பொசிஷன் அலோகேட் ஆகிருக்கு. கொஸ்டினில் பார்த்து இங்கே எழுதணும். அடுத்தது இயில் 2nd பொசிஷன் என்னது? 5. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணி எழுதிட்டிங்கன்னா இதுதான் மினிமல் ஆப்டிமல் சொல்யூஷன். இப்படி தான் ஹங்கேரியன் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும். அவ்வளோதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் வந்துட்டு அன்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா அது எப்படி பேலன்ஸ்டாக மாற்றிட்டு கண்டினியூ பண்ணுறதுன்னு பார்ப்போம்.